உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதோ வந்து விட்டது பங்குனி மாதம். பங்குனி மாதம் மட்டுமா ஸ்பெஷலான ஒரு மாசம் தான். திருக்கணிதமோ வாக்கியம் அதெல்லாம் விடுங்க, நான் இங்கதான் வந்து உட்காருவேன் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சனி 12ஆம் இடமான காலபுருஷனுடைய 12ஆம் இடத்திற்கு கும்ப வீட்டிலிருந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி நகர்ந்து விட்டார். போன மாசம் மார்ச் 6ஆம் தேதி ஆயிடுச்சு. இந்த பங்குனி மாத ராசி பலன் என்பது மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன். பாதி மார்ச்சும் பாதி ஏப்ரலும் கலந்த ஒரு விடயம். ஓகேவா? ஏன்னா சூரியனுடைய நகர்வை வைத்துதான் நம்ம தமிழ் மாத ராசி பலன்கள் சொல்லிட்டே இருப்போம். அந்த வகையில இந்த பங்குனி மாதம் என்பது சூரியன் தன்னுடைய இருப்பை கும்ப வீட்டிலிருந்து அப்படியே நகர்த்தி கொண்டு போய் மீன வீட்டில் பதிவு பண்ணக்கூடிய ஒரு மாதம். ஆல்ரெடி அங்க வா ரெடி உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சனியும் அமர்ந்திருக்கிறார். கூடவே போய் செவ்வாயும் 23ஆம் தேதிக்கு அப்புறம் போய் டிரான்சிட் ஆக போறாரு. போதும்பா, அவ்வளவு நேரம் நான் உச்சமா இருந்தேன், ஜாலியா இருந்தேன், இந்த சூரியன் வேற வந்துட்டாரு, நான் பை சொல்லிட்டு கிளம்புறேன், உன் வீட்டுல நான் இருக்கலாம், என் வீட்டுல நீ இருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி செவ்வாயுடைய வீட்டுக்கு தன்னுடைய பயிற்சி சுக்கிரன் வந்து ஆரம்பிக்கிறார். மார்ச் மாதம் ஒரு 22-23 தேதியில சுக்கிரனுடைய பயிற்சி செவ்வாய் வீட்டுல இருக்க போகுது. சோ இந்த பங்குனி மாதம் முழுக்க அந்த இடத்துல என்ன இருக்க போகுது அப்படின்னா, குருவோட வீட்டுல காலபுருஷனுடைய 12ஆம் வீடான மீன வீட்டுல சனி, சூரியன், செவ்வாய், புதன் சொல்லக்கூடிய 4 கிரகங்களுடைய ஒரு ஆளுமையில் இந்த பங்குனி மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. இந்த வருஷம் ஆரம்பிச்சதே பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்னா 2 கிரகமா இருந்தது, அப்புறம் 4 ஆச்சு, அப்புறம் ராகுவோட பிடிக்குள்ள இத்தனை கிரகங்களும் வந்து சேர்ந்துச்சு. நான் போன மாசமே சொன்னேன், எனக்கு தெரியாது, எல்லாமே ராகுவோட இது, நீங்க பாத்துக்கங்க. உலகம் சில விளைவுகளை சந்திச்சது, இது அப்படியே கண்டினியூ ஆகுமா? எஸ், 100 விழுக்காடு கண்டினியூ ஆகும். இன்னுமே கொஞ்சம் அதிகமான ஒரு போர் வரையறைக்குள் போவதற்கான வாய்ப்பு. நான் கபாலிடா நெருப்படான்னு சனி சொல்லுவாரு, இந்த பக்கம் நான் இயல்பாவே நெருப்படா அப்படின்னு சூரியன் சொல்லுவாரு. 2 பேருக்கும் நடுவுல நான் கலகத்தை உண்டாக்குறதே நான் தான், நீ வேறையே அப்படின்ற மாதிரி சூரியனோட தோல் போட்டு செவ்வாயும் ஸ்டடியா இருக்காரு. அங்க தனித்து நிக்கக்கூடிய சனியினுடைய ஒரு அமைப்பு, அதுவும் தன்னுடைய கர்மா கிளென்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரம். சனி ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த இறுதி வீடான மீன வீட்டுல தன்னுடைய சுற்றை முடிப்பார். அப்ப இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சனி சுபத்துவமாக செயல்படுவார் அப்படின்லாம் இருந்தாலுமே சனியும் சூரியனும் பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னா உலகத்திற்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது நடக்குமா அப்படின்னா, உலக ஜோதிடம் வேற, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்வில் என்பது வேற இல்லையா? அப்போ நம்மளுக்கு அது பாதிப்பை உண்டாக்குமா உண்டாக்காதா அப்படின்றத நம்ம போக போக பார்க்க போறோம். உலகில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கையோட தான் இருக்கணும். நான் ஆல்ரெடி நிறைய அந்த வருஷம் வீடியோ ப்ரெடிக்ஷன் சொல்லும் போதே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இருந்தாலும் சொல்றேன், கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் பங்குனி மாதம் எல்லாருக்குமே. அது இந்தியாவுக்கு பெருசா பாதிப்பை கொடுக்குமானா இந்தியாவுக்கு ஒன்றும் பெருசா கொடுக்க போறது இல்லை, இருந்தாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஷேக் ஆகலாம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்ச் மாதம் 13ஆம் தேதி, அதாவது பங்குனி ஆரம்பிப்பதுக்கு ஒரு 2 நாட்களுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே குரு தன்னுடைய வக்ர நிவர்த்தி அடைந்து விடுவார். குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சா என்ன ஆகும்னா, இது வரைக்கும் இறங்கின தங்கத்தோட விலை இனிமே தாறுமாறா ஏறும். வெள்ளியுடைய விலை இதுவரைக்கும் இல்லாத வரலாறு காண அளவுக்கு உச்சத்தை தொடும். சோ ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ குறையும். ஆரம்பிக்கும் போதே இந்த புதன் கொஞ்சம் வக்ரகதியிலிருந்து வக்ர நிவர்த்தி இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும்போது கொஞ்சம் பச்சை காய்கறிகளோட விலையெல்லாம் இந்த அதிகமா போகுது. இந்த மாதம் பங்குனி மாதம் நிகழக்கூடிய ஒரு உலகியல் நிகழ்வாக நாம் எதிர்பார்க்கலாம். சரி வாங்க, ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இந்த பங்குனி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது. ஆல்மோஸ்ட் நியூ இயர் ஹாப்பி நியூ இயரா போச்சு. ஒரு மாசம் பிப்ரவரி மாசம் அப்படியே ஆரம்பிச்சது, மார்ச் மாசம் என்ன பண்ணுதுன்னு தெரியல, எப்படியோ போகுது. டக்குன்னு எதிர்பாராத நிகழ்வு எல்லாம் நடக்குது, அரசியலையும் மாற்றம் நடக்குது, உலகத்திலையும் மாற்றம் நடக்குது. நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த பங்குனி மாதம் அப்படின்னா, காலபுருஷனுக்கு என்ன அமைப்போ அதே அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கு. அதனால பெருசா வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்றது ரொம்ப ஈஸி. 12ஆம் வீட்டில் கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை. யார் என்ன சொன்னாலும் என்னுடைய பார்வையில் 10ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் தங்களுக்குள் இணைந்திருத்தல் அப்படின்றது உச்சக்கட்ட ராஜயோகத்தை தான் கொடுக்க போகிறது. இது சனி சேர்க்கை, சூரியன் சேர்க்கை அப்படி எல்லாம்ன்றதையும் தாண்டி அவர் 5ஆம் வீட்டுக்கு உடையப்பட்டவர் 10ஆம் வீட்டுக்கு உடையப்பட்டு 12ஆம் இடத்துல போய் இருக்காரு. 12ஆம் இடம் என்பது ஒரு நிறைய காரணிகளை இண்டிகேட் பண்ணும். இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்றத பொறுத்த உங்களுக்கான அந்த இயல்பா நீங்க இயங்குவீங்க. இப்ப நீங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளைக்கு அம்மாவா அப்பாவா போயிருந்தீங்கன்னா அங்க இருக்கிற மாதிரி இயங்குவீங்க. நீங்க ஒரு வேலையில இருக்கீங்கன்னா வேலைக்கு தகுந்த மாதிரி இயங்குவீங்க. நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னா வீட்டுக்கு தகுந்த மாதிரி இயங்குவீங்க. அப்ப அந்த இடம் தான் உங்களை தீர்மானம் செய்ய போகிறது. கிளியர்? அந்த மாதிரி இப்போ 12ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ராசிநாதனும் 3க்கும் 6க்கும் உடையப்பட்ட இந்த புதனும் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு வேலையில் ஒரு பயங்கர முன்னேற்றம் கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது. சனி சூரியனுடைய சேர்க்கை ஓரளவுக்கு எதிரா இருக்கும். சனி நான் பெருசுன்னு சொல்லுவாரு, இல்ல சூரியன் நான் தான் பெருசுன்னு சொல்லுவாரு அப்படின்ற அமைப்புல இருந்தாலுமே சனியோடைய பார்வை 5ஆம் அதிபதி போய் நம்மளுக்கு ஒன்னும் பெருசா அஷ்டமம் ஆகல.
அது 12ஆம் இடம் விரயஸ்தானம் சொன்னா கூட மறைவு ஸ்தானமா நான் எடுத்துக்கிறது இல்லை. 12ஆம் இடம் என்பது ஒரு நியூ பிகினிங்கை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம், உங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம், உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய இடம், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. வேலை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி. அவன் கர்மாக்காரன் என்ன வேணா இருந்துட்டு போறான். வேலை அப்படின்ற இடத்துல இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துல இருந்து மேஷராசிக்காரங்க ஒரு பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. கண்ணுக்கு தெரியுது கைக்கு வரலன்னு அலைஞ்சிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி இனிமே இந்த அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுப்பார். 7.5 ஸ்டார்ட் ஆகுதுதான். 2.5 வருஷம் விரயச்சனி, 2.5 வருஷம் ஜென்மச்சனி, அதுக்கப்புறம் 2.5 வருஷம் பாதச்சனி. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே விரயச்சனி ஆரம்பிக்கும் போது சனி பெருசா நெகட்டிவா செய்யவே மாட்டார். நீங்க பெரியவர்களா இருந்தா எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பாலை போட்டு அடிக்க விடுவாரு, அதுக்கப்புறம் தான் நல்லா அடிக்கிறியா அப்படின்னு ஒரு இடத்துல நிப்பாட்டி கேட்ச் பிடிக்க வைப்பாரு. அதனால 2.5 வருஷமும் மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய சுபவிரயங்கள் நடக்க போகுது. சுபவிரயம் நடக்கணும் என்ன பண்ணும், அதுக்கான பணம் வரணும். இல்ல பணத்தை கொடுக்கக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதியான குருவும் இந்த பக்கம் வக்ர நிவர்த்தி அடைந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு என்பது மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். குருவோட பார்வையில 11ஆம் இடத்துல ராகு ரொம்ப சுபத்துவமாய் இருக்கிறார். தொட்டதெல்லாம் வெற்றி ஆகக்கூடிய காலகட்டம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்வியலை பாசிட்டிவா எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வாழ்வியல் பாசிட்டிவா இருக்க போகுது. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்பது உங்களை பற்றிய மற்றவர்கள் மீதான பார்வையை உயர்த்தக்கூடிய மாதமா இருக்க போகுது. நேத்து வரைக்கும் இப்படி இல்லையே, இன்னைக்கு என்ன திடீர்னு வளர்ந்துட்டானே 4 பேர் உங்களை பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி என்பது விஸ்வரூபமா இருக்கும். எனக்கான வாய்ப்பு கிடைக்கல தவிச்ச மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா ஒண்ணு, யாரை நம்புறீங்களோ அவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஒரு மாதம் வேலைக்கு உங்களுக்கு கீழே வச்சிருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. வீண் விரயம் தடுக்கப்படும். இருக்கிற கடனை கட்டி முடிக்கிறதுக்கான யோகம் இந்த தடவை கூடி வருது. ராசிநாதன் 10ஆம் அதிபதி சேர்ந்திருக்கும் போதெல்லாம் தொழில் மகத்துவமா இருக்கும். நீங்க அந்த காரகத்துவத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற போது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வேலையில் இருந்த சுணக்க நிலை மாறும். ஒரு மாதிரி உடம்பு போட்டு பாடா படுத்துனது, வெளியில சொல்ல முடியாம இருந்தது, டயர்டா ஃபீல் பண்ணது, ஏதோ போட்டு அமுக்குதுன்ற நிலைமையெல்லாம் மாறி மேஷராசிக்காரங்க அப்படி குதூகலமா இருப்பீங்க. இந்த ஒரு மாதம் கொஞ்சம் பினான்சியலை பத்தியான நிறைய கிளாரிட்டி வரக்கூடிய மாதம். நோ சொல்ல கத்துக்க போறீங்க. யாரை எங்க வைக்கணும்ன்ற மாதிரியான ஒரு செம்மையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு நிகழ்ந்தே தீரும். சனி அதற்கான படத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால பெருசா கவலை எல்லாம் பட வேண்டாம். சோ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த பங்குனி மாதம் என்பது உங்களை பற்றிய மற்றவர்கள் பார்வையால் புருவத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கு. முதல் 2வது கொஞ்சம் உடல்நிலையில் அதீத கவனம் தேவைப்படக்கூடிய மாதம். த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது, தொண்டை கட்டுறது, சளி பிடிக்கிறது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம் உடல் உபாதைகள் இந்த மாதம் கண்டிப்பாக எட்டி பார்க்கும். வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். நிறைய அலைச்சல்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். 3க்கு 6க்கும் உடையப்பட்ட புதன் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வக்ரத்தில் இருக்கிற நிறைய பேர் உங்களை பத்தி காசி பேசுவாங்க. பேசிட்டு போட்டு பேசதான் நம்ம வளருவோம் இல்லையா? அதனால மேஷராசிக்காரங்க வளர போறீங்கன்னு தெரியுது. அதனால தான் பல பேரை பேச வைக்கிறாரு. நிறைய பேர் உங்களை பார்த்து பேசுறது, கண்ணு போடுறது, பொறாம இதெல்லாம் நடக்கும். அதன் மூலமா கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ற மாதிரியான சில நிகழ்வுகள் நிகழலாம். அதனால எனக்கு தெரிஞ்சு மாசத்துக்கு ஒரு தடவை சுத்தி போட்டுருங்க. அப்ப 15 நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சோண்டு கல்லுப்பு எடுத்து மேஷராசிக்காரங்க யாரா இருந்தாலும் இந்த தடவை சுத்தி போட்டுருங்க. தேவையில்லாத கண் திருஷ்டி உங்களை விட்டு வெளியேறிவிடும். 6ஆம் இடம் தான் கண் திருஷ்டியை இண்டிகேட் பண்ணக்கூடிய. அந்த 6ஆம் வீட்டு அதிபதியும் போய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. சோ நிறைய உங்களை பத்தியான பேச்சு, தூக்கத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, தூங்க முடியாம தவிக்கிறது, தூக்கமே வரமாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்கிற தன்மை எல்லாம் கொஞ்சம் குறையுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதிகமா தான் ஆகும். இத்தனை பிளானட் 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது நிறைய உங்களை டிராவல் பண்ண வைக்கும். உங்க பெயருக்காகவும் உங்கள் புயலுக்காகவும் உங்களுடைய அந்தஸ்துக்காகவும் உங்கள் கௌரவத்திற்காகவும் நீங்கள் சில விஷயத்தை மேற்கொள்ள வைக்கும். இதுவரைக்கும் அடுத்தவங்களுக்கே பண்ணி ஓஞ்சி போன மேஷராசிக்காரங்க உங்களுக்குன்னு சில விஷயத்த பண்ணிப்பீங்க. உங்களுடைய பெயருக்கு, உங்களுடைய புகழுக்கு, உங்களுடைய சம்பாத்தியத்துக்கு, உங்களுக்குன்னு சில விஷயம் பண்ணிக்குவீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல்மோஸ்ட் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு எகேன் கடக வீட்டை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய இந்த அமைப்புன்றது நிறைய கம்யூனிகேஷன்ல இருந்த தடைகளை நிவர்த்தி பண்ணும். வேலை ஆட்கள் உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கவங்க தானா தடம் தெரியாம விலகி போவாங்க. பரவாயில்லையே, நல்லது நடக்கதான் ஆரம்பிக்குதோன்ற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு உணர்வீங்க. என்னதான் நீங்க கமெண்ட்ல கழுவி பார்த்தாலும் உங்க மனசாட்சிக்கு தெரியும் இல்ல, நல்லா தான் இருக்கீங்க, இனிமே நல்லா தான் இருக்க போறீங்க. கொடுக்கல் வாங்கல் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். எப்பயுமே சனி தன்னுடைய பயிற்சியை ஆரம்பித்து விட்டு ஒரு 2-3 மாதம் பேசாம இருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்ப எகேன் நான் சொன்ன மாதிரி விரயங்கள் எட்டி பார்க்க போது, அதுவும் சுபவிரயமா எட்டி பார்க்க போகுது. நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்ற இடத்துல இருந்து தடை நிகழ போகுது. திருமணத்திற்காக தேடிக்கொண்டிருந்தவங்களுக்கு பங்குனி மாசமா இருந்தாலும் சித்திரை மாசமா இருந்தா கரெக்டா பொண்ணு அமைஞ்சு வைகாசிக்குள்ள கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகுது. இது வரைக்கும் குழந்தை, அதுதான் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்து அதிபதி போய் உட்கார்ந்து இருக்காரு. ட்ரீட்மெண்ட் மூலமா எனக்கு குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். தவற எடுத்துக்காதீங்க. சில பேருக்கு அபாஷனாரத்துக்கான வாய்ப்புகளையும் அது இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி சனி இருத்தல் அப்படின்றது பெரியவர்களிடம் கொஞ்சம் ஆர்குமெண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம ஏதாவது சொல்லுவோம், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. வேலை பார்க்குற கூடிய மேஷராசிக்காரர்களா இருந்தா கொஞ்சம் இந்த ஒரு மாதம் அமைதியும் இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பர் தான். நினைத்தது நடக்காது, எல்லாமே நடக்க போகுது. 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது நிறைய கோவில் வழிபாடு, ஆன்மீக
ஆன்மீகத்திற்காக உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுதல்ன்ற மாதிரி நிறைய இருக்கும். கோவில் குளங்களுக்கு நீங்க போயிட்டு வரதுக்கான அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு ரொம்ப நாளா நான் முருகன் கோயில் போகலன்னா இந்த மாசம் போவீங்க. ஆல்மோஸ்ட் புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து வரக்கூடிய இந்த மாதம் புதன் வந்து கொஞ்சம் நீச்சத்தை நோக்கி போறார். இது ரைட்டா தப்பா? மேஷராசிக்காரங்களுக்கு சூப்பர் இது. ஏன்னா புதன் நம்மளுக்கு ஆகாத பிளான்ட். அவர் கொஞ்சம் நீச்சத்தை நோக்கி போறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையை கொண்டு. மறைந்த புதன் நிறைந்த பணம். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி லேசியா இருந்த அமைப்பெல்லாம் மாறுது. ஆனா சனியுடைய அமைப்பு என்பது உங்களை கொஞ்சம் முடக்கும். எப்படி முடக்கும்னா அப்புறம் பாத்துக்கலாம்ன்ற கம்யூனிகேஷன்ல மட்டும் கேப் விடாம பாத்துக்கோங்க. எதா இருந்தாலும் கன்வே பண்ணுங்க. பேசணும்னு நினைச்சேன், மறந்து போயிட்ட, ஒரு 4 நாளுக்கு அப்புறம் தான் பேசுற மாதிரி ஆச்சுன்னா அங்க உங்களை பத்தியான ஒரு தவறான புரிது கொள்ளல் வந்துடும். இந்த தடவை நீங்க உங்களுடைய பேச்சில் மட்டும் கவனமா இருக்கணும், செயல்ல நிதானமா இருக்கணும். தனி 2ஆம் வீட்டு அதிபதியே வந்து உங்களோட ராசியில இருக்கிறது அப்படின்றது பணம் வர்ற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா, சூப்பரா இருக்கும். சோ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் வீட்டுக்கு ஏசி வாங்கி போடுவீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கி போடுவீங்க, நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கி போடுவீங்க. ரொம்ப நாளா இந்த அயன் பாக்ஸ் ஏதோ ஒன்று. சோ வீட்டுக்கான உபகரணங்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பை இந்த தடவை, அதுவும் நீங்க எதிர்பார்க்காத அமௌண்டோட, கம்மியான அமௌண்டோட இந்த தடவை கிடைக்கும். இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு இடம் மாற்றம் நிகழும். இதெல்லாம் இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு பொது பலனாக நிகழ காத்திருக்கிறது. நீங்க படிக்கிற பிள்ளையா இருந்தா எப்படி இருப்பீங்க? சூப்பரா படிக்க போறீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி லக்னத்திலே இருக்கும்போது வேற என்ன விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கும். 2ஆம் இடம் தான். யாரெல்லாம் 12ஆம் வரைக்கும் இருக்கீங்களா, இந்த தடவை எக்ஸாம் மாசமா கவலையப்படாதீங்க. அடிச்சு தும்சம் பண்ணுவாங்க பிள்ளைங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க காத்திருக்கு. என்ன கொஞ்சம் படிச்சதெல்லாம் மறந்து போற மாதிரியான சில சினாரியோ சனி கொடுப்பார். இந்த வரல் தான் புதன் வரல். தண்ணியில வச்சுட்டு படிக்கக்கூடிய மேஷராசி குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் நல்லா இருக்கு. பிள்ளைங்க சூப்பரா படிப்பாங்க. ஒன்னும் பெருசா நெகட்டிவா இல்ல. 20 வயதுல இருந்து 40 வயது கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இதுதான் சரியான நேரம். விஸ்வரூப வெற்றியை எடுப்பதற்கான நேரம், பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கான நேரம். இனிமே வரக்கூடிய காலங்களில் நீங்க வசந்தத்தோட வாசப்படியில நிக்க போறீங்கன்னு சொல்லக்கூடிய டைம். இந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. யார் என்ன சொன்னாலும் சரி, இல்ல நீங்களே வந்து சும்மா தயவு செஞ்சு கமெண்ட்ல நெகட்டிவா பேசாதீங்க. நல்லா தான் இருக்கு, நம்ம பயன்படுத்திட்டோம்னா இன்னும் நல்லா இருக்க போறோம். முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய, முயற்சிகள் பழுத்தமாகக்கூடிய நிறைய ட்ரை பண்றேன் மேடம், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு மாதிரி அங்காய்ப்படைந்த நிலைமை எல்லாம் மாறி டக்குன்னு எதை எடுக்கிறதுன்னு தெரியலையன்ற அளவுக்கு இந்த வாய்ப்புகள் வரப்போகுது. நிறைய கம்யூனிகேஷன் வரப்போகுது. வேலை செய்பவரிடம் கவனம். வீட்டுல ஏதாவது நகை இருக்குன்னா அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கு இந்த ஒரு மாதம். ஓகேவா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டம். 2ஆம் இடத்தை சனி பாக்குறாரு. அதனால கொஞ்சம் வீட்டுல வெள்ள கொடிக்கு வேலை வந்துருச்சு. இது வரைக்கும் இல்லைன்னா இப்ப வேலை வந்துருச்சு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. வேலை மூலமாக நீங்க பேசுறதெல்லாம் வெற்றியா இருக்கும். வீட்டுல நீங்க சும்மா பேசவே மாட்டீங்கன்ற மாதிரியான ஒரு அமைப்பு போகும். அதனால அதை மட்டும் பார்த்து கொண்டால் போதுமானது. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. நிறைய பேர் ஸ்டாண்டலோனா நிக்க போறீங்க. இது வரைக்கும் வராத வாய்ப்புகள்லாம் வரப்போகுது. யாரெல்லாம் தொழில் முனைவோரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ஒரு முதலாளித்துவத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் எனக்கான வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்றீங்களோ அத்தனை பேருக்கும் செம்ம டைம் பீரியட். ஏன்னா 10ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் தங்களுக்குள் இணைந்திருத்தல் அப்படின்றதே நீங்க சும்மா சனி சூரியன் அதெல்லாம் பேசாதீங்க. அவர் நம்மளுக்கு யாரா இருக்காருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. அவர் 5க்கும் 10க்கும் உடையப்பட்ட ஒருத்தர் போய் 12ஆம் இடத்துல இருந்து உங்களை நிறைய இன்வெஸ்ட் பண்ண வச்சு அதன் மூலமா உங்க தொழிலை விருத்தி பண்ண வைத்து உங்களுக்கான வேலைக்கான பணத்தை கொடுக்குற 5ஆம் இடமே பணபுரஸ்தானம் தான். பணத்தை வராதி வரங்கத்துக்கு சூரியன் ரெடியா இருக்காரு. சூரியன் நான் பெருசா நீ பெருசா, சனி சூரியனோட பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்க. ஆனா இடையில ராசிநாதனும் இணங்கி இருத்தல் அப்படின்றது ஒரு மாதிரி 5-1 இடங்கும்போது ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இந்த தடவை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் போல்ட்னஸ் எட்டி பார்க்கும். இயல்பாவே மேஷனா போல்ட்னஸ் தான். இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அதே சமயம் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. 60 தாண்டிய மேஷராசிக்காரர்களுக்கு நிஜமாவே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும். அடிவயிறு சம்பந்தப்பட்டு ஏதாவது பெண்களாக இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் போய் லேடி டாக்டரை பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இந்த தடவை கொடுக்கும். இன்ஃபெக்ஷன், தொற்றுநோய் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. கொஞ்சம் வெந்நீரே குடிக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த டயத்துல நல்லது. சோ மேஷராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? கணபதி வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய கலக்கங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய வழிபாடா இருக்கு. பிள்ளையார் வழிபாட்டின் மூலமாக பெருமை வரக்கூடிய மதம். முடிஞ்சா கற்பக விநாயகரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. கற்பக விநாயகர் போட்டோ இருந்தா டெய்லி நமஸ்காரம் பண்ணிட்டே வாங்க. 2ஆம் அதிபதியான அந்த சுக்கிரன் உங்களுடைய லக்னத்திலே ராசியிலே வந்து அமர்ந்து இந்த தடவை ரொம்ப நல்ல விஷயம் பண்ண போறாரு. சமம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துருவார். இங்கேயும் பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி உடைய காம்பினேஷன் என்னதான் ஒரு மாதிரி உங்களை வந்து அடுத்தவன் வீழ்க்கணும்னு நினைச்சா கூட நீங்க உங்க முன்னாடி எந்திரித்து நின்று விஸ்வரூப காட்டுறதுக்கான நேரம்லாம் இருக்கு. அதற்கு தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த கணநாதனுடைய கருணை கண்டிப்பாக தேவை. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த தடவை கொடுக்கும். மேஷராசிக்காரங்க இந்த தடவை என்ன பாப்பீங்கன்னா, நிறைய முயல் பாப்பீங்க. பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. முயல் இத்தனை நாள் எங்களுக்கு சொல்லவே இல்லையா? இந்த தடவை நிறைய பணம் வரப்போகுது. நிறைய முயல் பார்க்க போறீங்க. நிறைய முயல் நீங்க சில பேர் இன்னும் கூட வாங்குவீங்க. நீங்க போற இடத்துல திடீர்னு முயல் கிடைக்கும். ராபிட்ன்ற மாதிரியான வார்த்தைகள், அந்த ஷர்ட், அந்த பேர், இதெல்லாம் உங்க காதுல ஒலிக்கும். நல்லா இருக்கு. நிறைய பேர் முயல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்கு. அதே சமயம் 555 அப்படின்ற நம்பர் இந்த தடவை அடிக்கடி உங்க கண்ணில் படும். பட்டா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நம்பர் இந்த தடவை உங்களை இயக்க ஆரம்பிக்க போகுது. இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்ச நாளையும் சரி, இல்ல இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சரி, இல்ல வீடியோ பார்த்ததுல இருந்து 11 மணி நேரத்துக்குள்ள இந்த 555 அப்படின்ற நம்பர் உங்க கண்ணில் படும். அது பட்ட நேரத்துல இருந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிறக்கக்கூடிய பங்குனி மாதம் என்பது உங்களை பார்ப்புகளை வைக்கக்கூடிய மாதமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது.